நல்ல உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கின அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, புதினா போட்டு கொதிக்கவும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு 90% அரிசி வெந்ததும் நம்ம கிரேவியில் ஒரு குடமிளகா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு கலந்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு கலர் வேணும்னா உங்கள் ஆப்ஷனல் சேருங்க, வேணாம்னா சேர்க்க வேணாம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு தம்மில் ஒரு 20 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.